ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு திருச்சியிலிருந்து சென்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்த வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க. இன்னையோட அப்பா வந்து சென்னையில 5 நாள் கிட்டத்தட்ட இருந்தாங்க. பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது அப்பாவுக்கு. பட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அப்பாவுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. இன்னும் 10 நாள் வச்சிருந்தாலுமே கண்டிப்பா அப்பாவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்திருக்காது. அதனால அக்கா டிஸ்சார்ஜ் பண்ணி அப்பாவ இப்ப கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா டைம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 1:30 மணிக்கு நானும் என்னோட சித்தப்பாவும் சேத்தியாத்தோப்பு கூட் ரோட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா மட்டும் அப்பாவ டிஸ்சார்ஜ் பண்ணி கார்ல சென்னையிலருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து இப்ப நாங்க எங்க போக போறோம்னா, தஞ்சாவூர் தான் போக போறோம். நெறைய பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக, இப்ப அக்கா சென்னையிலருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அப்பாவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம்னா, ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம கூட்டிட்டு போவோம். பட் திருச்சியிலயும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. சென்னை போயும் அப்பாவுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. சென்னை போய் இருக்க அப்பாவுக்கு கிரிட்டிக்கலா தான் போச்சு. கை, கால் ரொம்ப வீங்கி போயிருந்துச்சு. எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. மூச்சு திணறல் அதிகமா இருந்துச்சு. ஐசியூல வைக்கிற மாரிலாம் பேசிக்கிட்டாங்க. அக்கா வாண்டடா அவங்களே எனக்கு நீங்க டிஸ்சார்ஜ் எழுதி குடுத்துருங்க. நாங்க எங்க அப்பாவ வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம்ன்னு, அக்கா வாண்டடா டிஸ்சார்ஜ் கேட்டு, இப்ப நாங்க தஞ்சாவூர்ல இருக்கிற வாஞ்சலிங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல ஸ்ட்ரோக் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணி கூட்டிட்டு போனதா எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணும்போது தஞ்சாவூர் வாஞ்சலிங்கம் ஹாஸ்பிட்டல் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சுது. இப்ப காலையிலேயே ஒரு 4 மணிக்கெல்லாம் அப்பாவ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. திருச்சியில 5 நாளு, சென்னையில 5 நாள், 10 நாள் கழிச்சு இப்ப தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். காலையில வந்ததுமே டாக்டர் கிட்ட 10 நாள் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காமிச்சோம். டாக்டரும் பார்த்துட்டு அப்பாவோட தலைய சிடி ஸ்கேன் மட்டும் எடுக்கணும். உடனே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காலையிலே 4:30 மணிக்கெல்லாம் அப்பாவோட தலைய மட்டும் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வந்து ஃபிலிம் வந்து அப்பவே கையில குடுத்துட்டாங்க. ஸ்கேனு, எக்ஸ்ரே, லேபு, பார்மசி எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. எங்கேயுமே வெளியில தனியா போகணும்னு அவசியமே கிடையாது. அப்பாவோட தலைய மட்டும் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வந்து ஃபிலிம் சார்ட்ட குடுத்துருந்தோம். சார் வாங்கி பார்த்துட்டு எங்களுக்கு சில அட்வைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்பாவோட தலையில மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு இருக்கு, ரத்த கசிவும் இருக்கு. இது சரியாகறதுக்கு 6 மாசம் ஆயிடும். நீங்க ஒரு பேஷண்ட்ட குழந்தைய பார்த்துக்கிற மாரி தான் நீங்க பார்த்துக்கணும். அவங்க சரியா கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க, கோவப்படுவாங்க. எல்லாமே நம்ம வந்து பொறுமையா காத்து தான் அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அட்மிஷன் போட்டு அப்பாவ வார்டுல சேர்த்து இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 நாளா அப்பாவுக்கு எந்த ஒரு சாப்பாடுமே கிடையாது. பால், ஜூஸ் மட்டும்தான். அதுவும் டியூப் வழியா சிஸ்டர் தான் குடுப்பாங்க. நாங்க வாங்கிட்டு வந்து குடுத்துருவோம். அவங்க டியூப் வழியா குடுப்பாங்க. இப்ப ஜூஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஜூஸ் வந்து இப்ப வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா பேஷண்ட்டுக்குமே ஒரே யூனிஃபார்மா தான் குடுத்துருக்காங்க. நம்ம வீட்ல வேர் பண்ற மாதிரி வேஷ்டி, ஷர்ட், பனியன் எதுவுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல வேர் பண்ணக்கூடாது. அவங்க குடுக்கிற ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் எல்லா பேஷண்ட்டுக்கும். அதே போலதான் இப்ப அப்பா வந்து அந்த யூனிஃபார்ம் வந்து வேர் பண்ணியிருக்கிறாரு. காலையில ஒரு 4:30 மணி போல அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிஷன் போட்டு சேர்த்துருந்தோம். கரெக்டா ஒரு 10, 11 மணிக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்து அப்பாவோட கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னை ஓடி போய் ஒரு மில்க் பிஸ்கெட் 10 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வாமான்னு சொன்னாங்க. நானும் ஓடி போய் மில்க் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தேன். ஒரு கிளாஸ் ஸ்பூனு தண்ணி கேட்டாங்க. பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிச்சு ஃபர்ஸ்ட் 2 பிஸ்கெட் அந்த தலைமாரில சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவங்களே ஸ்பூனால நல்லா கரைச்சி அப்பாவுக்கு மூக்குல டியூப் இருக்கும் போதே வாய் வழியா அவங்க 2 பிஸ்கெட்டை ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டாங்க. அடுத்து 2 பிஸ்கெட் எடுத்து தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி அவங்களே ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விடும்போது சொல்றாங்க, உங்களை நடக்க வச்சுதான் நாங்க வீட்டுக்கே அனுப்புவோம் அப்படின்னு அவங்க அவ்வளோ ஒரு சப்போர்ட்டா அப்பா கிட்ட சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. 10 நாளா எந்த சாப்பாடுமே இல்லாம இருந்தாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்த அன்னைக்கே இவங்க பிஸ்கெட் ஊட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து மதியமே வந்து தயிர் சாதம் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன்னு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன் பக்கத்துல இருக்க இந்த ஹாஸ்பிட்டலோட கேண்டீன் தான். பேஷண்ட்டுக்கு நம்ம சாப்பாடு கேட்கும்போது அவங்க பேஷண்ட்டுக்குன்னு தனியா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்பாவுக்கு வந்து தயிர் சாதத்தை வந்து மிக்சியில அடிச்சு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லும்போது அவங்க மிக்சியில அடிச்சு அப்பாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து சிஸ்டர்கிட்ட கொடுத்துருந்தேன். அதை வந்து ஸ்பூனை எடுத்து அழகா ஊட்டி விட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 10 நாளா எந்த சாப்பாடுமே அப்பாவுக்கு கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கு ஆகாரம் தாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்து. சாப்பாடு கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அங்க பலமே இருக்கும். எந்த ஒரு சாப்பாடும் இல்லாம வெறும் ஜூஸ், பால் மட்டும் கொடுத்தாலே அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கண்டிப்பா வராது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்த அன்னைக்கே சாப்பாடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் என்னோட ரொட்டீன் ஒர்க் பாத்தீங்கன்னா
காலையில 7 மணிக்கெல்லாம் அப்பாவுக்கு பார்சல் பால் வாங்குறதுக்கு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவேன். புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்திலே தான் இருக்கு மஞ்சுளியங்க ஹாஸ்பிட்டலு. பால் வாங்கிட்டு வந்து அக்கா கிட்ட குடுத்துருவேன். அவங்க சிஸ்டர கூப்பிட்டு நல்லா ஆற வச்சு டியூப் வழியா அப்பாவுக்கு குடுத்துருவாங்க. அடுத்து ஒரு 8:30 9 மணிக்கெல்லாம் டிஃபன் வாங்குறதுக்கு வந்துருவேன். அப்பாவுக்கு இட்லி குடுக்க சொல்லியிருக்கிறாங்க. காலையிலயும் நைட்டும் அப்பா இட்லி சாப்பிடுவாரு. அதுவும் 1 இட்லி 1/2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. மதியத்துக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது 3மே குடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு 5 மாசம் கைக்கொண்டு சாப்பிடுற மாரி தான் சாப்பிடுவாரு. அதிகமாவே சாப்பிட மாட்டாரு. நானும் அக்காவும் அப்பாவுக்கு ஊட்டி தான் விடுவோம். அவராலாம் சாப்பிடுறதுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் வரல. எல்லாமே நாங்க 2 பேரும் தான் அப்பாவ பார்த்துக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து தாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கு. அது எங்களுக்கு தெரியுது. சாட்டிஸ்ஃபைடாவே நல்லாவே தெரியுது. ஏன்னா 10 நாளா நாங்க வந்து கூடவே இருக்கிறோம். எந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, அப்பாவோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க தஞ்சாவூர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே ஒரு நாளைக்கும் அதிகமாவே இருந்துச்சு. இன்னைக்கு எழுந்து தானாவே உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்களே பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்கிறாருன்னு. ஆக்சுவலி அவரை உட்கார வைக்கிறதுக்கு நானும் அக்காவும் அவருடைய கையை பிடிச்சி ஷோல்டரை இப்படி நல்லா நிமித்தி உட்கார வச்சு நாங்க பின்னாடி கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் கீழே விழுந்துருவாருன்னு. ஆனா இன்னைக்கு தானாவே எழுந்து உட்காந்து ஒரு ஸ்டெப் நடக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 3வது நாள் அப்பா தானாவே உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. 2 ஸ்டெப் நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப 2 பக்கம் 2 பேரை புடிச்சிட்டு 2 ஸ்டெப் சூப்பரா பாத்தீங்கன்னா அவராவே நடக்கிறாரு. பிசியோதெரபி பண்றவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சேர்ல உட்கார வைங்க, அவருக்கா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்துரும். டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போனாலும் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெகுலரா நீங்க பிசியோ பண்ணணும். கண்டிப்பா பிசியோ பண்ணுனாதான் கை கால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகும்னு சொல்லி எங்களுக்கு மேம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு மேம் தான் பிசியோதெரபி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா 15 நாள் கழிச்சு அப்பாவோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க தொடர்ந்து ஒரு வீடியோலையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப எந்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காருன்னு நீங்களும் பாருங்க. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய அக்கா தான். நான் அடிச்சு சொல்லுவேன் 100% அக்காவோட எஃபோர்ட்டால மட்டும்தான் அப்பா இந்த அளவு உட்கார ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ என்னோட ஒர்க் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்து போய் நான் பால் வாங்கிட்டு வருவேன். அடுத்து சாப்பாடு வாங்க போவேன். அடுத்து லஞ்ச் டின்னர்னு 3 வேளையும் சாப்பாடு வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் அந்த இடையில 2 வேளை ஜூஸும் வாங்க போகணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து கீழே மெடிசன்ஸ்க்கு பணம் கட்டணும். 3 ஷிஃப்ட்டுக்கு வர சிஸ்டரும் 3 சீட் எழுதி கொடுத்துருவாங்க. 3 டைம் அப்பாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன், டேப்லெட்டு, குளுக்கோஸ்னு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 3 ஷிஃப்ட் சிஸ்டருக்கும் நான் போயிட்டு பணம் கட்டி அப்பாவுக்கு மெடிசனும் வாங்கிட்டு வரணும். நாங்க இருக்கிறது 4th ஃப்ளோருங்க. ஸோ 4வது மாடியில இருந்து தாங்க கீழே வந்து எல்லா ஒர்க்கையுமே பார்க்கணும். பணம் கட்டுறதா இருக்கட்டும், சாப்பாடு வாங்குறது, ஜூஸ் வாங்குறது எல்லாமே 4வது மாடியில இருந்து தான் கீழே வரணும். லிஃப்ட் வழியா தான் வருவேன். படிக்கட்டு வழியா வந்தேன்னா கண்டிப்பா என்னோட எனர்ஜி எல்லாமே போயிடும். அப்பாவுக்கு ஓடி ஓடி நம்மளால வேலை செய்ய முடியாது. அதனால நான் லிஃப்ட் வழியா தான் வெயிட் பண்ணி லிஃப்ட் வழியா வந்து தான் எல்லா ஒர்க்குமே பார்ப்பேன். எப்படியும் அடுத்த வீடியோ அப்பாவோட டிஸ்சார்ஜ் வீடியோவா தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.